ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செடி பார்த்தீங்க அப்படின்னா பராபா, அதாவது காசினியா இன்டர்மீடியான்னு சொல்கிற காசினியா வகையை சேர்ந்த ஒரு செடி தான். ஸோ இதோட ஃப்ரூட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது ஏன் லெமன் ட்ராப் மங்குஸ்தீன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. பார்க்குறதுக்கு லெமன் மாதிரியும் இருக்கும், பட் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மங்குஸ்தீனுக்கு சிமிலராக இருக்கும். அதாவது ஒரு புளிப்பு இனிப்பு அந்த ரெண்டுமே மிக்சடான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பராபா செடி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் ஒரிஜினேட் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி இது. அதாவது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் பயோமில் வந்து வரக்கூடிய ஒரு வெரைட்டி இது. ஸோ நிறைய பேரோட சந்தேகங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இது நம்ம கிளைமேட்டுக்கு இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஃப்ரூட் பிளான்ட் வெரைட்டிஸ் நம்ம கிளைமேட்டுக்கு நேச்சுரலைஸ் ஆகி அழகாக ஃப்ரூட்டிங் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதாவது ஃப்ரூட் பண்ணாத வெரைட்டிஸ் நாங்களே சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, எங்கள் நர்சரியிலே அதாவது க்ரோ பேக்லேயே எவ்வளோ காய் போடுது அப்படின்றது. இது நீங்கள் தரையில் நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய காய்கள் போடும். அண்ட் சொல்ல போகணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 years 5 years ஆன பிளான்ட் இது. பட் ஆனால் இது நம்ம க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்குறதுனால இதோட க்ரோத் லிமிட்டடாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சாயிலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதோட க்ரோத் நல்லா ஆக்சலரேட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரூட்டோட ரைப்பனிங் ஸ்டேஜஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது இது உங்களுக்கு காயாக ஃபஸ்ட்டு இதாகும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைட் எல்லோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகும். மூணாவதாக இந்த ஒரு எல்லோ ஷேடுக்கு வரும். இதுக்கு அடுத்தது நல்லா ஃபுல்லி ரைப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி ஒரு ஷேடுக்கு வந்துடும். ஸோ இந்த ஷேடில் இருக்கிற ஃப்ரூட் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரூட் நான் ஏற்கனவே இது பறித்து வச்சுருந்தேன், சும்மா ஒரு டேஸ்ட் வியூக்காக. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட அந்த ஃப்ளஷ் இந்த மங்குஸ்தீனோட ஃப்ளஷ் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இது அந்த மங்குஸ்தீனோட சேர்ந்தது தான். அதே மாதிரி சீடும் பார்த்தீங்க அப்படின்னா மங்குஸ்தீனோட சீட் மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மங்குஸ்தீனுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு டேஸ்ட் தான், ஒரு புளிப்பு இனிப்பு மிக்சடான ஒரு டேஸ்ட் இது. சில பேர் மங்குஸ்தீன் வைக்க முடியாத ஒரு மாதிரி பிளேசஸ்லாம் உண்டு. அதாவது மங்குஸ்தீன் வைக்கிறதுக்கு ஃபுல் ஷேட் அந்த மாதிரி பிளேஸ் வேணும். அப்படி இல்லைன்னா எலிவேஷன் ஜாஸ்தி உள்ள ஒரு ஷேடட் ஏரியாவில் தான் வைக்கணும். அந்த மாதிரி இட குறைபாடு இருக்கிறவங்க இந்த பராபா பிளான்ட் வச்சுக்கலாம். இந்த பராபா சன்லைட்டில் நல்லா வரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் உள்ள பிளான்ஸாக எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை மீடியம் சைஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஸ்மால் சைஸே எனக்கு போதும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி சின்னதாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காத மாதிரி வித்தியாசமான எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வாங்குறதுக்கு 6385612479 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.